Hello friends, welcome to the channel Rainbow Rain Spices. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஒரு சூப்பரான பொங்கல் vlog தான் பார்க்க போறோம். நைட்டே வந்து கோலம்லாம் போட்டனால மார்னிங் எந்திரச்சு அந்த கோலம் போடுற வேலை எல்லாம் இல்லைங்க. எந்திரச்சோனே வந்து குளிச்சிட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சாச்சு. As usual இந்த டைமும் வந்து நம்ம பூலாம் வாங்கலைங்க. அரளிப்பூ வந்து தோட்டத்துல இருந்தே பொறிச்சிட்டு வந்து அதையே வந்து கட்டி வச்சாச்சு. சாமிக்கு வந்து பூ தீபம்லாம் போட்டு எல்லாரும் சாமி கும்பிட்டோம். காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து அவல் உப்புமா செஞ்சு சாப்பிட்டோம் எல்லாருமே. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு தோட்டம் போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். இந்த வருஷம் வந்து ஈவினிங் தான் பொங்கல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். போன வருஷம் வந்து மார்னிங்கே பொங்கல் வச்சனால வந்து பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும், லஞ்ச் செய்யணும், பொங்கல் செய்யணும், ஒரே ஹரிபரியாக இருந்தது. அதனால் வந்து இந்த டைம் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக ஈவினிங் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டோம். லஞ்செல்லாம் முடிச்சுட்டு லஞ்சுக்கு வந்து என்ன செஞ்சுருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காளான் குழம்பு, தக்காளி ரசம், நல்ல கெட்டி மாட்டு தயிர், அரசாணிக்காய் பொரியல். இந்த பொரியல் வந்து கொஞ்சம் இனிப்பு, கொஞ்சம் காரம், அந்த தேங்காய் இது எல்லாமே சேர்த்து சாப்பிட்றதுக்கு அப்படியே அந்த ஃப்ளேவரோட சூப்பராக இருக்கும். அப்புறம் சுட சுட சாதம். அடுத்தது வந்து பாசிப்பருப்பு ஜவ்வரிசி போட்ட ஒரு சூப்பரான பாயாசம். அப்புறம் பருப்பு வடைக்கு வந்து எல்லாமே சுடுறதுக்கு ரெடி பண்ணி வச்சாச்சு. அப்புறம் பருப்பு வடையும் சுட்டு எடுத்தாச்சு. ஸோ ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து சூப்பரான லஞ்ச் மெனு ரெடி. அத்தை, மாமா, சின்னம்ச்சி, சின்ன தாத்தா எல்லாரும் வந்திருந்தாங்க. ஸோ எல்லாத்துக்கும் சேர்த்து லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ லஞ்ச் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து ஒரு 4 o'clock பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பொங்கல் அன்னைக்கு வந்து அவ்வளோவா வெயில் இல்லை, அதனால வந்து வெளியில் வாசலில் பொங்கல் வைக்கிறதுக்கே வந்து கிளைமேட் நல்லா இருந்துச்சு. இந்த மஞ்சள் வந்து லாஸ்ட் டைம் நாங்கள் பொங்கல் வைக்கிறதுக்கு வாங்கினப்போ அந்த மஞ்சள் வந்து நட்டி வச்சுருந்தோம். ஸோ இந்த வருஷத்துக்கு வந்து சாமி கும்பிட்றதுக்கு அந்த மஞ்சளே நமக்கு வந்துருச்சு. மஞ்சள்லாம் வந்து நமக்கு நல்லா வளர்ந்து வர்றதுக்கு வந்து 1 வருஷம் ஆயிருங்க. பொங்கலுக்கு வந்து கட்டி வெல்லமும் பொடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. சாமி கும்பிட்றதுக்கு வந்து தேங்காய், பழம் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. பொங்கல் வந்து நல்லபடியாக பொங்கிருச்சு. அதுக்கப்புறம் வந்து சாமி கும்பிட்டு 3 டைம் அரிசி போட்டாச்சு. இப்போ அரிசி போட்டதுக்கப்புறமா வந்து தண்ணி வந்து கொஞ்சம் தண்ணியாக வந்து அம்மா இறச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அரிசி போடணும் அப்படிங்கிறதுக்காக. நீங்கள் வந்து உங்களோட பொங்கலை எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க? விறகடுப்பில் வச்சிங்களா இல்லை கேஸ் அடுப்பில் வச்சிங்களா? இந்த மாதிரி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸை வந்து எங்களுக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து பானையில் அதிகமாக இருக்கிற தண்ணியை இறச்சிட்டு அதுக்கு வந்து அரிசி போட்டாச்சு. சின்னம்ச்சி, சின்ன தாத்தனும் வந்து லஞ்ச் முடிச்சுட்டு போயிட்டாங்க. மாடு பால் கறக்கணும் அப்படின்னு சொல்லி அப்புறம் பால் கறந்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து மாமா பையன் நிஷாந்த் வந்திருந்தான். இப்போ வந்து அரிசி பாசிப்பருப்புலாம் நல்லா வெந்து பொங்கல் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாமி கும்பிட்றதுக்கு வந்து சாணியில் புல்லார் பிடிச்சி வச்சாச்சு. மஞ்சள், கரும்பு, தேங்காய், பழம், பத்தி, சூடம், சாம்பிராணி எல்லாமே எடுத்து வச்சாச்சு. அடுத்தது எல்லாம் தேங்காய் உடைச்சி சாமி கும்பிட்டோம். எங்களோட பொங்கல் வந்து நாங்கள் இப்படி தான் செலிப்ரேட் பண்ணோம். எங்களோட பொங்கல் டேவை வந்து நாங்கள் இப்படி தான் ஸ்பெண்ட் பண்ணோம். நீங்கள் எப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்ணீங்க அப்படிங்கிறத வந்து எங்களுக்கு கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பாய்.